அப்படி கிடையாது. இதே திருச்சிக்கு தான் அவரும் வந்தார். அது நம்ம ஒரு நடிகராக அவர் 25 வருஷம் கடுமையாக உழைச்சதின் விளைவாக இன்றைக்கி ஒரு உச்ச நட்சத்திரம். ஸோ அவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நாங்கள் கேப்டன் கூட 1990லேருந்தே இதெல்லாம் நாங்கள் பார்த்து பழகிட்டோம். அதனால் இன்றைக்கி விஜய் பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கும். உங்கள் எல்லோரும் சீனியர் ஜேர்னலிஸ்டாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் கேப்டன் வரலாறு. அதனால் ஒரு உச்ச நட்சத்திரம் மக்களால் விரும்பப்படுபவர்களுக்கு இது மாதிரி கூட்டம் கூடுவது இயற்கை. அதை இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்தா அவங்க இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரே நாள் 3 தொகுதிங்கிறாரு. ஸோ அதனால் அவங்களால ரீச் பண்ண முடியல. அதனால் இதெல்லாமே ஒரு பிரச்சனை தான். ஏன்னா பப்ளிக் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம், போக முடியலன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவருக்காக வெயிட் பண்ணவங்க எங்களால் அவரை பார்க்க முடியலன்னு ஒரு பக்கம். இதெல்லாம் வரும். இதெல்லாம் இயற்கையான ஒரு விஷயந்தான். இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிக க்ரௌடு வரும்போது இது எல்லாருக்குமே இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்.